கண்ணாம்பூச்சி, ஐஸ் பாய், ஹைட் அண்ட் சீக் இந்த விளையாட்டுலாம் நீங்கள் விளையாண்டுருக்கீங்களா? அப்படி விளையாடும் போது உங்களை யாரும் கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு தானே ஒளிவீங்க. ஆனால் இந்த வாரம் பாடத்தில் ஒரு அம்மா அவங்களோட குழந்தைய யாரோ கண்டுபிடிக்கணும்னு ஒளிச்சு வச்சுருந்தாங்க. யாருன்னு பார்ப்போமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சீரியோர் ஒரிஜினல் பள்ளி பாடத்தை படிக்க வந்திருக்கவங்க எல்லோரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வாரம் நம்ம 5வது பாடத்தை படிக்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பில் பரமபிதாவே, இந்த வாரம் பாடம் படிக்கும்போது நீங்கள் கூட இருங்க. இந்த பாடம் எங்கள் வாழ்க்கையை எடுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. எங்களை ஆசீர்வதிங்க. பார்க்குற கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் அன்பின் பரம தகப்பனே, ஆமீன். இந்த வாரம் பாடத்துக்கான தலைப்பு காப்பாற்றப்பட்ட குழந்தை. இந்த வாரம் பாடத்துக்கான மனப்பாடசனம் சங்கீதம் 150:6 எடுக்கப்பட்டிருக்கு. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இந்த வார பாடத்திலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஆண்டவர் நம்ம பாதுகாத்ததுக்காக நம்ம அவருக்கு நன்றி சொல்லும்போது நம்ம அவரை தொழுது கொள்கிறோம். எகிப்து நாட்டில் ஆண்டவரோட பிள்ளைங்க, அதாவது இஸ்ரவேல்கள் அடிமையாக அங்கே இருந்தாங்க. அவங்க அடிமைகளாக இருக்கும்போது நிறைய பேர் கூடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க அடிமைகளாக இருக்கும்போது இஸ்ரேல் மக்கள் அதிகமாயிட்டே போனாங்க. இதுக்குனால பார்வோனுக்கு ரொம்ப பயமாச்சு. அதனால அவர் ஒரு கட்டளையை திட்டமிட்டார். ஏன் பயமாச்சுன்னு தெரியுமா? இஸ்ரேல் மக்கள் நம்மளோட அதிகம் பேர் இருந்தாங்கன்னா நம்மளை அவங்க தோக்கடிச்சிட்டு அவங்களுக்கு நம்ம அடிமைகளாக இருப்போன்னு. அதனால பார்வோன் ஒரு கட்டளையை திட்டமிட்டார். அது என்னன்னு தெரியுமா? சின்ன ஆண் குழந்தைகள் எல்லாம் நைல் நதியில் தூக்கி போட்டு கொல்லணும்னு. அந்த ஊரில் அம்ராம், யோகபேத் அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு மீரியாம், ஆரோன் அப்படின்னு 2 குழந்தைகள் இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்துச்சு. அது ஆனால் ஆண் குழந்தைய பிறந்துச்சு. அந்த ராஜா அந்த குழந்தைய நயனடியில் தூக்கி போட்டு கொன்று போடுவாங்களேன்னு பயமாக இருந்துச்சு. எப்படியாவது இவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா போட்டாங்க. அந்த குழந்தைய 3 மாதம் அவங்க ஒழிச்சு வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கு மேலே அவங்கள வைக்க முடியல. அதனால அந்த அம்மாவுக்கு இன்னொரு ஐடியாவும் கிடச்சிருச்சு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாணல் பெட்டியில் அதுக்குள்ளே பிசுனும் கீழும் பூசி தண்ணி உள்ள வராத மாதிரி அந்த பெட்டியை செஞ்சு அந்த குழந்தைய அழகான துணியில் சுற்றி பத்திரமா அந்த பெட்டிக்குள்ளே வச்சு அவங்க நைல் நதிக்கு போனாங்க. அந்த நைல் நதியில் நாணல் செடி இருந்துச்சுல, அது பக்கத்தில் வச்சுட்டு வந்தாங்க. மீரியாமுக்கு அடுத்து என்ன நடக்கும், நம்ம தம்பிக சாபத்து வருமா இல்லையா அப்படின்னு தெரியறதுக்கு அந்த நாணல் பெட்டி போகிற இடமும் அவங்களும் வந்தாங்க. மீரியாம் அந்த நாணல் பெட்டியை பார்க்குறதுக்கு யோகபேத் விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன நடக்குமோ அப்படின்னு மீரியாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போதான் பார்வோனோட மகள் அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் நைல் நதிக்கு குளிக்க வந்தாங்க. அவங்க குளிக்கிற நேரத்தில் அந்த பெட்டியை பார்த்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அது என்ன பெட்டி எடுத்துகிட்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸு உங்ககிட்ட அந்த பெட்டியை கொடுத்ததுக்கப்புறமா அவங்க திறந்து அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு அழகான குட்டி ஆண் குழந்தை அதுக்குள்ளே இருக்குது. அதை பார்த்தோன்னே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இது கண்டிப்பாக எபிரேயரோட குழந்தைகள் தான். பார்வோனோட மகள் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மீரியாம் தூரத்தில் பார்த்து ஓடி வந்தா. இந்த குழந்தைய பார்க்கறதுக்கு நான் யாராவது கூட்டிட்டு வரவா அப்படின்னு கேட்டாங்க. போய் சீக்கிரமா ஒருத்தவங்களை கூட்டிட்டு வா அப்படின்னு பார்வனோட மகள் சொன்னாங்க. மீரியாம் போய் அவங்களோட அம்மாவை கூட்டிட்டு வந்த உடனே பார்வனுடைய மகள், இந்த குழந்தைய நீங்க எனக்காக நீங்க வளர்த்து தாங்க, நான் உங்களுக்கு சம்பளம் தரேன். இந்த குழந்தைய தண்ணியில இருந்து எடுத்ததுனால அவனுக்கு மோசேன்னு பேர் வச்சாங்க. மீரியாமுக்கும் அவங்களோட அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ உங்கள் பிள்ளைய யாரும் தூக்கிட்டு போக முடியாது. அவங்க குழந்தைய அவங்களுக்கு வளர்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. 12 வயது வரைக்கும் மோசே அவங்களோட அம்மா கிட்ட தான் வளர்ந்தாங்க. அப்போ அவங்களோட அம்மா ஆண்டவரை பற்றி நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. மோசே வளர்ந்து அரண்மனைக்கு வந்ததுக்கப்புறமும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைய வளர்றதுக்கு அவன் முயற்சி எடுத்தான். ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நாள் ஒரு எகிப்தியரை தெரியாமல் கொல்ல வேண்டிய விஷயம் ஆயிடுச்சு. அதனால பார்வோனுக்கு பயந்து வனாந்தரத்துக்கு ஓடி போயிட்டாரு. ஆண்டவர் மோசைக்கு அந்த வனாந்தரத்தில் ஒரு பயிற்சி கொடுத்தாரு.
மோசே அந்த இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியில கூப்பிட்டு வரதுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்தாரு. இஸ்ரேல் மக்களை எகிப்து நாட்டிலேருந்து வெளியில கூப்பிட்டு வரதுக்கு ஆண்டவர் மோசே ரொம்ப பத்திரமா பாதுகாத்தாரு. மோசே பாதுகாத்த ஆண்டவர் உங்களையும் பாதுகாப்பார். ஏன்னா இன்னைக்கு பாடம் சொல்லுது, ஆண்டவர் நம்மளை பாதுகாத்ததுக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லும் போது நாம் அவரை தொழுகிறோம். இந்த பாடத்தையும் கூட சேர்ந்து படித்தவங்க எல்லாருக்கும் நன்றியே சொல்கிறேன். இந்த பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். எங்களை அன்புள்ள பரமபிதாவே, இந்த வாரம் பாடம் படிக்கும்போது எங்கள் கூட இருந்ததுக்காக நன்றி. நாங்கள் இந்த பாடம் ஞாபகம் வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் மோசை எப்படி பாதுகாத்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் எங்களையும் பாதுகாப்பீங்கன்னு நாங்கள் இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் உங்களுக்கு பிரியமான பிள்ளையாக வாடுறதுக்கு உதவி செய்யுங்க. பார்க்குற கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் அன்பு பரம தகப்பனே. ஆமீன்.